அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 4/3/2024 திங்கக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி இருக்க மிட் கேப் நிஃப்டி இது மூணுலேயுமே வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரைடே அன்னைக்கு வேர்ல்டு மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் வந்து அண்ட் ஃபைனலி அது வந்து பை ஆகி மேலே போயிருக்கு. அண்ட் ஃபுல்லாகவே கன்சால்டேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பையிங் சிக்னல் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பாருங்கள், இது ரெண்டுமே டோஜி தான். டோஜிக்கு அப்புறம் ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இவன் வந்து பயங்கர பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கான். 0.2% தான் பாசிட்டிவ் அப்படின்னாலுமே இது ஒரு நல்ல சைனாக இருந்திருக்கு. டவ் தான் கொஞ்சம் வந்து அடக்கி வாசிச்சிட்டான். ஆனால் வந்து நம்மளுடைய S&P வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.8% பாசிட்டிவ் கிளியராக வந்து போய் வந்து நம்மளுடைய ஆல் டைம் ஹை வந்து உடச்சி, நம்ம நிஃப்டி மாதிரியே ஆல் டைம் ஹை உடச்சி நல்லா பயங்கரமாக க்ளோஸ் ஆகிருக்கான். அடுத்து வந்து நாஸ்டாக்கும் நம்மளுடைய S&P மாதிரியே தான் 1.14% மேலே போயிட்டு ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்கான். ஸோ வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஆல் டைம் ஹையில் இருக்குது. இது வந்து ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் தான். இப்படி வேர்ல்டு மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையை தொடும்போது அமெரிக்காவோட விக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2% இறங்கியிருக்கு. இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அதுக்கப்புறம் நம்மளுடைய 10 இயர் பாண்ட் யீல்டு வந்து பார்த்திங்கன்னா 4.19 அப்படிங்கிற ரேஞ்சில் கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 4.2 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், மார்க்கெட் எந்த அளவுக்கு மேலே போதோ அதே மாதிரி அவன் கீழே விழுந்திருக்கான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைன் தான். பட் ஸ்டில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க தான் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து கீழே விழுவான். இப்போதைக்கு நம்மளால் பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இவங்க வந்து கீழே விழுந்திருக்கிறது இன்னொரு பாசிட்டிவ் சைன் தான். அடுத்து இவன் பேர் என்ன, யூஎஸ் ஆயில், அதாவது க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டான். இப்போதைக்கு இவன் மட்டும்தான் லைட்டாக நெகட்டிவாக இருக்கான். ஏன்னா க்ரூட் ஆயில் அதிகமாக அது இந்தியாவுக்கு வந்து நெகட்டிவ் தான். ஏன்னா நம்ம தான் வந்து லார்ஜாக அதை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ப்ராப்ளம் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து அடி வாங்கும். ஸோ ஹையர் த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அப்படின்னா எப்போவுமே அது இந்தியன் மார்க்கெட்டுக்கு நல்லதில்லை. ஸோ இப்போதைக்கு இது மட்டும்தான் வந்து ஒரு சிறிய பிரச்சனையாக இருக்குது. அடுத்து ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே க்ளோசிங் ஆர் சாட்டர்டே க்ளோசிங் கூட வச்சுக்கலாம் நம்ம. ஆனால் சாட்டர்டே அன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் இருந்திருக்காது. ஸோ ஃப்ரைடேயோட யூஎஸ் மார்க்கெட்டு க்ளோஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஐசிசி பேங்க் வந்து 3% பாசிட்டிவ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் 2.8% பாசிட்டிவ், இன்ஃபோசிஸ் வந்து 0.6% நெகட்டிவ், அதுக்கப்புறம் வந்து விப்ரோ 0.4% பாசிட்டிவ். இது வந்து ஃப்ரைடே க்ளோஸ் தான். ஏன்னா சாட்டர்டே நம்ம மார்க்கெட் மட்டும்தான் ஒரு 1.5 மணி நேரம் திறந்து வச்சுருந்தாங்க. அது வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அசஸ் பண்ணுறதுக்காக. யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் தான் இருந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேயோட க்ளோசிங் தான். ஸோ ஃப்ரைடேயோட க்ளோசிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் சைனை தான் வந்து இண்டிகேட் பண்ணுது நம்மளுடைய ஏடிஆருமே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட்டில் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் அந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. அடுத்து இன்றைக்கு மார்னிங் வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டவ் ஜோன்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கான், S&P நெகட்டிவாக இருக்கான், நாஸ்டாக் நெகட்டிவாக இருக்கான். நெகட்டிவாக இருந்தாலுமே வந்து நெகட்டிவ் ஃப்ளாட் வித் நெகட்டிவ் பயாஸ்னு சொல்லலாம். டாக்ஸ் வந்து பாசிட்டிவ், ஃப்ரான்ஸ் பாசிட்டிவ், ஃபிட்ஸே வந்து நெகட்டிவ். இவங்க வந்து லைட்டாக பாசிட்டிவ் பயாஸ்ன்னு சொல்லலாம். இவங்களும் ஃப்ளாட்டாக தான் இருக்காங்க. அப்புறம் நிக்கியும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. தைவான் மட்டும் பயங்கர பாசிட்டிவாக இருக்கான். ஹாங்காங் வந்து இது ரெண்டுமே க்ளோஸ்டாக இருக்குது. பட் ஸ்டில் இதுக்கு முந்தின நாள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இவன் நல்லா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கான். ஸோ வந்து வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே இப்போதைக்கு பயங்கர ஃப்ளாட்டாக இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி எனக்கு தெரிஞ்சு கிஃப்ட் நிஃப்டியுமே பயங்கர ஃப்ளாட்டாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், 519 அப்படின்னு இருக்கான் அவன். ஸோ சாட்டர்டே அன்னைக்கு க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா 507, இப்போ வந்து 520, 519ங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்படின்னா வெறும் ஒரு 10 பாயிண்ட் தான் வந்து உங்களுக்கு கேப் அப் காட்டுது. ஸோ அந்த 10 பாயிண்ட் கேப் அப் அப்படிங்கிறது நிஃப்டிக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகன்ஸே கிடையாது. உங்களுக்கு வந்து அதே இடத்துல தான் ஓப்பன் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து டுமாரோ சிபிஆர் வந்து ஆன் பண்ணிக்கலாம். நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபார்ம் ஆக போகிற சிபிஆர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இன்றைக்கி ஃபார்ம் ஆக போகிற சிபிஆர். அதாவது உங்களுக்கு வந்து சாட்டர்டே அன்னைக்கு ப்ரைஸ் க்ளோஸ் வந்து ரொம்ப சின்னதாக ஆனதுனால உங்களுக்கு இந்த வர ஃபார்ம் ஆகிற சிபிஆர் ரொம்ப சின்னதாக வந்திருக்கு. ஸோ வைடு சிபிஆருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கு, அசெண்டிங் நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அது இந்த நேரோ சிபிஆர் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் டே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த நேரோ சிபிஆர் இண்டிகேட் பண்ணுது. ஸோ சப்போஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இந்த R1 தாண்டி மேலே க்ளோஸ் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஸ்பைக் போயிருக்கலாம். ஸோ இது வந்து வால்யூம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இந்த மாதிரி ஸ்பைக் நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் வச்சு நம்ம நல்லா பெருசாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால் இந்த கேண்டிலை வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ணோம். ஸோ இது குட்டியாக இருக்கிறதுனால மட்டும் நான் இதை சொல்கிறேன். இந்த மாதிரி யூஸ்வலாக வந்து நடக்காது நம்மளுக்கு. இந்த ஃப்ரைடேயோட க்ளோசிங் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். பட் இப்போ வந்து சிபிஆரில் வந்து என்ன
இப்போ சாட்டர்டே 1.5 மணி நேரம் இருந்தாலுமே அது கணக்கில் காட்ட தான் செய்யும். ஸோ இதை வந்து ஃபுல்லாக நெக்லெக்ட் பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி ஃபார்ம் போகிற சிபிஆர் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த நேரோ சிபிஆராக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா R1 தாண்டி ப்ரைஸ் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா நிஃப்டியில் உங்களுக்கு ஒரு ட்ரெண்டிங் மூவ் மேலே வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி கீழே S1 கிட்ட சப்போஸ் ப்ரைஸ் வந்தாலுமே கண்டிப்பாக ஒரு ரிவர்சல் வந்து மார்க்கெட் மேலே போயிடும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் மோடில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை கொடுக்காம ப்ரைஸ் வந்து ஒரு R1க்கும் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் S1 இது 3 கடையில் வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் R1 தாண்டி மேலே ப்ரைஸ் க்ளோஸ் வைக்கும்போது நீங்கள் மேலே ஒரு ட்ரேடை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரீவியஸ் டே ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஆல் டைம் ஹையும் கூட. இதுக்கு முன்னாடி ஆல் டைம் ஹையை வந்து உடச்சிட்டு மேலே போனால் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டில் தான் ஆல் டைம் ஹை உடச்ச கேண்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆகி செல் ஆஃப் ஆயிருக்கு. ப்ளஸ் அது வந்து 1 ஹவர் ட்ரேடிங் தான், நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இன்றைக்கி அகைன் வந்து ஒரு ஆல் டைம் ஹை கிட்ட போகும்போது ரிவர்சல் வரப்போகுதா இல்லை வந்து அவன் ஸ்ட்ராங்காக வந்து க்ளோஸ் ஆக போகிறானா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அந்த ரிவர்சல் வந்து ஒரு 465 ரேஞ்சில் வந்துருக்கு. ஸோ 500 தாண்டது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டமான வேலை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதை உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டினாலுமே. ஸோ இன்னும் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக கன்சால்டேட் ஆகிறதுக்கு தான், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக கன்சால்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து S1 ரிவர்சல் அதே மாதிரி R1 ட்ரெண்டிங் இது 2 மட்டும்தான் நிஃப்டியில் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது 2 தான் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாகவும் இருக்கும். அடுத்து நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டியில் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வாரம் ஃபார்ம் ஆக போடைய வீக்லியோட சிபிஆர் லெவல். நான் தான் வந்து பிளாட் பண்ணி வச்சுருக்கேன், அதை விட்டுருங்க. ஸோ பேங்க் நிஃப்டிலையுமே சேம் அதே தான். உங்களுக்கு வந்து நேரோ சிபிஆர் தான் ஃபார்ம் ஆக போகுது இன்றைக்கி. ஸோ அந்த நேரோ சிபிஆரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து சேம் நம்ம நிஃப்டிக்கு சொன்ன அதே தான். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு R1 தாண்டிச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் S1 பக்கமாக கீழே வந்துச்சு அப்படின்னா அது ரிவர்ஸ் ஆகி அகைன் வந்து மேலே R1 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆனால் நிஃப்டி மாதிரி கிடையாது. பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு வந்து இந்த டே ஹை இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் R1 கிடையாது, டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து R1 தாண்டினா உடனே ட்ரேட் எடுக்கக்கூடாது. 2 பக்கத்தில் இருக்கிறதுனால R1 PDH ரெண்டையுமே தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு ட்ரேடிங் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது இது கண்டிப்பாக ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே S1 ரிவர்சலுமே பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் நிஃப்டி, இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி இருக்கிற மிட் கேப் நிஃப்டியை பார்த்துருவோம். மிட் கேப் நிஃப்டி ஆல் டைம் ஹை அடிச்சிருக்கானா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம. இல்லைங்க, மிட் கேப் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையாக அடிக்கலை. இதுக்கு முன்னாடியே வந்து போன வாரம் அடிச்சது தான் நினைக்கிறேன் ஆல் டைம் ஹை. நிஃப்டி ஆல் டைம் ஹை அடித்தப்போ மிட் கேப் நிஃப்டி ஆல் டைம் ஹையாக அடிக்கலை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மிட் கேப் நிஃப்டிலையுமே அந்த குட்டி நேரோ சிபிஆர் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நம்ம நிஃப்டிக்கும் சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு சொன்ன மாதிரி சேம் அதே தான். ஆனால் இந்த மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் வேறு மாதிரி ஒரு சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. மிட் கேப் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது இன்னொரு பயங்கரமான நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ளஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், நிஃப்டியில் ப்ரீவியஸ் டே ஹைக்கும் R1 கடையில் இருக்க டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அது பேங்க் நிஃப்டி லைட்டாக கம்மியாச்சு. மிட் கேப் நிஃப்டியில் அதோடமே கம்மியாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் டே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா R1 ட்ரெண்டிங் மேலே வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சப்போஸ் எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால பெருசாக மூவ்மெண்ட்டாக நான் பண்ண விட மாட்டேன் அப்படின்ட்டு ப்ரைஸ் வந்து இங்கே போய் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா R1 ரிவர்சல் ட்ரேடிங்குமே நீங்கள் வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அந்த கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் எடுங்க, நல்லா ரிவர்சல் கேண்டில் போட்டதுக்கப்புறம் எடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து R1 ட்ரெண்டிங், R1 ரிவர்சல், S1 ரிவர்சல் இது மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிஃப்டி மிட் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இதுதான் வந்து இந்த 3 பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து வந்து நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி நம்ம பார்த்துடலாம். இதுதாங்க, இப்படி தாங்க வந்து ப்ரைஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு ரைசிங் வெஜ்ஜை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியரான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது சனிக்கிழமை சப்போஸ் ஃபுல் டே ட்ரேடிங் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் தெரிஞ்சிருக்கும். பட் இதை வச்சு நம்மளால் கிளியராக எதுவுமே சொல்ல முடியாது. பட் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் வந்து கிளியராக டெசிவாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ வந்து ஒரு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு பெரிய ஃபாலை எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது இப்போது இருக்க சமயத்துக்கு ரொம்பவே கஷ்டம். ஸோ கன்சாலிடேஷனுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு குளோபலாகவும் எந்த ஈவெண்ட்டுமே கிடையாது. ஸோ பாசிட்டிவாக மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக இருக்குது. அதான் வந்து இன்டர்பிரேஷன். ஓகேங்களா, இப்போ ஏதாவது ஒரு சின்ன ஃபால் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மார்க்கெட் பை அண்ட் டிப்பில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது வந்து கீழே வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிடும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. அடுத்து அப்படியே நம்ம வந்து பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். என்ன தான் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை அடித்தாலுமே பேங்க் நிஃப்டி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியரான ஒரு ஆல் டைம் ஹை பக்கத்துலேயே கூட போல. அதுக்கான காரணம் HDFC பேங்க் தான். அவன் வந்து பயங்கரமாக அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறான். பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பாருங்கள், உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வைஸ் பார்க்கும்போது பயங்கர பாசிட்டிவாக இருக்காங்க.
இங்கே பாருங்கள் நல்லா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்துருக்குங்களா, நல்லா கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் ஒரு மேலே போச்சு, திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ கிளியராக வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட்டை கொடுத்துருச்சு. பேங்க் நிஃப்டியுமே அதுக்கப்புறம் புல்லிஷாக ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து எப்போ வந்து ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் இங்கே போட்டு ஒரு ஆல் டைம் ஹைக்கு போக போகிறோம் அப்படிங்கிறது தெரில. ஸோ இப்போலாம் எக்ஸ்பைரி டே டெய்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால பெரிய மூவ்மெண்ட் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் தான், இப்போ அன்றைக்கி ஒரு 1000 பாயிண்ட் போனோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் மிகப்பெரிய கேண்டில் தான் இப்போலாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெரிய கேண்டில், அகைன் ஃபாலோ பை பெரிய கேண்டில், இங்கே ஒரு பெரிய கேண்டில், இங்கே ஒரு பெரிய கேண்டில், இந்த மாதிரி யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் பெரிய பெரிய கேண்டில் வருது. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து கிளியராக பிரேக் அவுட் கொடுத்துருக்கிறதுனால யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் இன்னொரு பெரிய கேண்டில் இங்கே வந்து போட்டு ஆல் டைம் ஹையை அசால்ட்டாக அடிச்சு தூக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. நான் வந்து பொசிஷனலாக சொல்கிறேன். பேங்க் நிஃப்டியுமே கிளியராக நல்ல கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் நல்ல பிரேக் அவுட் கொடுத்து நல்லா பாசிட்டிவான மொமெண்டமாக எனக்கு தெரியலாம். ஸோ பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெகட்டிவாக மட்டும் போயிடாதீங்க. எப்போ வேணாலுமே ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது வரும். மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் வந்து சப்போஸ் R1 ரிவர்சல் ட்ரேட் எடுக்கணும். நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பயங்கர பாசிட்டிவாக இருக்காங்க. எப்போ வேணாலுமே ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு புல்லிஷ் ட்ரேடை மட்டுமே இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள்.